150, 160, எப்படி 163 சீட்டு திமுக, 165 சீட்டு. என்னையா எனக்கு புரியலையா? நீங்களா தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? அவங்க கொடுத்துருக்க மாதிரி 98 to 120 டிவிகேன்னு சொல்கிறாங்க, 92 to 110 வந்து டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, 20 to 32 ஏஐடிஎம்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி கூட வேணாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 யார் டிஎம்கே, அப்புறம் ஒரு 70 சீட்டு 80 சீட்டு வரைக்கும் டிஎம்கே டிவிகே எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 போல் வந்து இவங்க எடுக்கிறாங்கன்னா மேபி கலமை இப்படி மாறுமோ, அதிமுகவும் டிவிகேவும் இணைந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலான்னு மாறுமோ. இப்போ பண்ணிவிட்டு அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஐ ஸ்டாண்ட் வித் மை பாயிண்ட் அப்படின்னா அது நியாயமாக ஆகிடாது. மக்கள் முட்டாள் கிடையாது. ஸோ வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்றது மக்கள் கருத்தாக இருக்க வேண்டும், அது திணிப்பாக இருக்கக்கூடாது, கருத்து கணிப்பாக இருக்கணும். நீங்கள் அதை திணிப்பாக வச்சுக்கிட்டு உங்கள் கிரெடிபிலிட்டியில் நான் சொல்கிறது கரெக்டு தான், உங்களுக்கு 100% தெரியும் டபுள் டிஜிட் அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதான் நீங்கள் சொல்கிறீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இல்லை ஐ மே பி ராங் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லக்கூடாது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில், மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதாவது நேற்றைய தினம், அதாவது இந்த வீடியோ வரும்போது நேற்றைய முன்தினம் 2 நாளாக எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் கிடையாது, அது எக்ஸிட் ஹோல். எக்ஸிட் ஹோல்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, ஓட்டை ஹோல். ஓகே, ஸோ அந்த சர்வேலெலாம் ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த அந்த எக்ஸிட் போலை பார்த்தா, அதாவது குழந்தை கூட தெரியும், கரடியே காரி துப்பிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த எக்ஸிட் போலை பார்த்தா கரடியே காரி துப்போம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தாவேகா வந்து ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்லலை, தாவேகா வந்து எதிர்கட்சியாக நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்றதுக்காகலாம் சொல்லலைங்க. ஏன்னா நம்மளோட நோக்கம்லாம் அது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் ஸ்டாண்டை. டிவிகே பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டுருங்க நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் ஒரு வாட்டி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறது 15 அதாவது 20% வரைக்கும் அவங்க ஓட்டு வாங்குவாங்க, 10 to 15 சீட்ஸ் வாங்குவாங்கன்னு நாங்கள் முதலே சொன்னோம். லாஸ்ட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 1 வீக்கில் ஒரு மாற்றம் ஒன்று அடிச்சது பாருங்கள். அதில் வந்து எப்படியும் வந்து சீட்ஸ் வந்து 20 to 40 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 25% வரைக்கும் புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது 25ன்றது மேலே கூட போகலாம், ஒரு கம்மா மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்ம நிற்கிறோம், சரிங்களா? ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுக்கு கொடுக்குறானுங்க, அப்படி என்னத்தை தான் இவனுங்க செஞ்சாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னடா போட்டு வளர்க்குறியாடா. இப்போ நம்ம வீட்டில் பெட்ஸ் இருக்காங்க இல்லையா, டாக்ஸ். நம்ம டாக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வளர்ப்பாங்க. ஆனால் பாவங்க மனுஷங்களையும் ஒரு வேளை போட்டு வளர்க்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க. 150, 160, எப்படி 163 சீட்டு திமுக, 165 சீட்டு. என்னையா எனக்கு புரியலையா? நீங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? ஒருவேளை இந்த கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் ஒரு மாதம் வந்து இந்த ஆட்சி கீழே நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், டேய் யார்கிட்ட நீ என்ன வேலை சொல்கிற? ஒரு மாதம் ஆட்சியில் இருந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன், உனக்கெல்லாம் அவெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்படுறது நாங்கள் தானே. ஏன்னா இந்த கம்பெனினா எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஒரு கம்பெனி எனக்கு தெரியும், ஒரு மனசாட்சியே இல்லைங்க. மின்னம்பலம்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆங்கர் ரொம்ப அழகாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆங்கரிங் ரொம்ப அழகாக இருக்கும், ரசிக்கக்கூடிய வகையில் கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த சேனலில் இப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், ஒரு எக்ஸிட் ஹோல், அதாவது ஓட்டை. அது ஒரு எக்ஸிட் போல்னே சொல்ல மாட்டேன். மனசாட்சியே இல்லாமல் தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 12%, அதாவது எனக்கு ஒன்றும், அதாவது தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 12 சீட்னு ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தேன், 5 சீட்டு தான் கொடுத்தாங்க, 5 2 தான் கொடுத்துருந்தாங்க தாவேகா. சரி, ஓகே. சரி, டிஎம்கே எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தா 160. பிம்பிளிக்கு பிளாப்பின்ற மாதிரி வாய்ப்பே இல்லை. விஸ்வாசம் டு த கோர், மொரட்டு முட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, உள்ளபடியே உறவுகளே, இந்த கிரெடிபிலிட்டிலாம் நோ மேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிரெடிபிலிட்டிலாம் மேட்டர்ஸ் கிடையாது. அதாவது ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களாம் வந்து ஊரே ஒரு மாதிரி பேசும்போது நான் எப்படி உனக்காக பேசினேன், ஊரே உன்னை காரி துப்பும் போது நான் மட்டும் வந்து பார்த்தோன்னா இல்லை நீ நல்லவன் நான் சொல்லும் போது எத்தனை பேர் நான் காரி துப்பியிருப்பான். அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டு உனக்காக முட்டு கொடுத்தனே, நீ என்னை கை விட்டுருவியா அப்படின்ற ஒரு யோசனை. ஆனால் ரொம்ப தவறான விஷயம்.
இந்த எக்ஸிட் போல்லாம் வந்து லிட்ரலாக என்னன்னா ஒரு நியாயமாக லைக் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி இருக்குது. அப்படி இல்லை கம்மியில் கம்மி ஒரு 20 சீட்ஸ் வரும், இவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 வருவாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சியில் ஓட்டு பிரியுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்கச்சக்கமான திமுகவோட ஓட்டுகள் பிரியுது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உறவுகளே, ஏடிஎம்கேவோட கூடாரம் மொத்தமாக காலியாகுதா? இல்லை உண்மையாக நம்ப முடியலங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தோணின ஒரு விஷயம் உங்களுக்கு இதே மாதிரி தோணுதான் சொல்லுங்கள். ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் போட்டி 2 பேருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே ஏடிஎம்கே இவர் அடிக்க மாட்டார், ஏன்னா கூட்டணிலாம் வரப்போகுது, கூட்டணி வரனால வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே இவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இவர் நாலு பேரை கூட்டணியில் சேருவாங்க, நம்ம வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு பொருட்டாகவே இவங்க கன்சிடர் பண்ணல. அங்கேயே வந்து இவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பற்றி பேசாமல் இவங்க வந்து பிக்சர்லேயே இல்லைன்ற ஒரு ஃப்ரேமை கொண்டு வரும்போது அங்கேயே ஓட்டுகள்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இப்போ எழுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லட்டுமா, லாஸ்ட்டாக ஒரு 3-4 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுக ஒன்று இணைக்க போகிறோம், உள்ளுக்குள்ளே வந்து டிடிவி தினகரன் வராரா இல்லையா, எல்லாம் பிரிஞ்சிருக்கு, நான் தான் நினைந்த பொதுச் செயலாளர், கட்சியிலேருந்து இவனை தூக்கிடுவேன் அவனை தூக்கிடுவேன் டிஸ்பியூட்டுன்னு சொல்லிட்டு இந்த உள்கட்சி எப்போ வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்தார்களோ அதன் பிறகு இன்னுமே வந்து லாஸ்ட் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போகிற வரைக்குமே ஒரு கான்ட்ரவர்சியலே அந்த கட்சியோட போஸ்டிங்குக்கும் சில விஷயங்களுக்கும் அப்படியே ஒரு வேவ் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ அரசியல் விமர்சகர்கள் மூத்த சோ கால்டு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்களாம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கட்சினா அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு சொல்ல, அப்படி தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெறுப்பாக இருப்பாங்கல்ல, என்னடா சும்மா அப்போ இருந்து இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நம்பி எப்போ ஓட்டு போடுறது, உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ஒருவேளை அந்த ஒரு இம்பேக்டும் இருந்திருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்தனால வந்து மேபி அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கும். அதிமுகன்னு ஒரு இன்டாக்ட் ஓட்டு இருக்குது இல்லையா, வயசானவங்க, அந்த அதிமுக இரட்டை இலை எம்ஜிஆர், அந்த ஓட்டு அங்கே தான் இருக்கும். வயசானவங்க, அந்த 50-60 வயசு இருக்கக்கூடியவங்கலாம் வந்து நிச்சயமாக அங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சோஷியல் மீடியா தெரியாது, அதிமுக இரட்டை இலை ரைட், நான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெண்கள் நிறைய பேர் அம்மா அப்படின்ற போது பெண்கள், ஜெயலலிதா அம்மானா பெண்கள், ஓகேவா, அப்படி வருவோம். அதன் பிறகு தன் வீட்டு பிள்ளையாக அவங்க பார்ப்பது யார், இப்போது விஜய் அவர்களை பார்க்குறாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா பெண்கள் தான் சரையாக போய் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஓகே எல்லாம் டிஎம்கே ஓட்டு தான், டிஎம்கே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே சர்வேவெல்லாம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நான் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம், ஏன்னா நான்லாம் பெரிய ஒரு ஜோசியம் கிடையாது, நான் ஜோசியம் பார்க்கல, நான் வந்து தட்டிக்கிட்டு மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டு நம்ம ஒருத்தவங்க மேலே விசுவாசம் அதிகமாக காமிக்கணுன்றதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு 5 சீட்டு தான் ஜெயிப்பான், நான் சொல்கிறதான் நடக்கும், சொல்லனா வந்து நக்கலாக பேசுறது, நையாண்டி பண்ணுறது, அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இல்லைனா வந்து சோர் தின்றியா பீ தின்றியான்னு அறிவுக்கட்டத்தனமாக பேசுறதெல்லாம் நாள் கிடையாது. நான் பார்க்கும்போது எனக்கு அடடா இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, அதிமுக இவ்வளோ டவுன்ஃபால் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நான் யோசிச்ச விஷயம் தான் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ நான் எங்கே விட்டேன் அப்படின்னா, அப்போ இந்த பெண்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட போகிறாங்க. அப்போது அதிமுகலேருந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் போலில் நியாயமாக ஓகே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அதாவது அந்த எக்ஸிட் ஹோலை விட்டுருங்க, நம்ம வந்து ப்ராப்பராக கொடுத்த எக்ஸிட் போலை பற்றி பேசுவோம். இந்த ஹங் அசம்பிளி வரும், அதாவது இவங்க ஒரு 30 சீட்டு வருவாங்க, இவங்க ஒரு 60, 65, 70 சீட்டு வருவாங்க, அவங்க ஒரு 110 வருவாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எக்ஸிட் போல்ஸ் நம்ம எடுத்து பேசினா கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் ரிசீவ் பண்ணுறது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஓட்ட ஒரு விஷயம் போகுது. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ டவுட் அவர் நல்லா ஹேண்டில் பண்ணார் கொரோனா டைமில், நோ டவுட். ஆனால் விஜய் அவர்கள் வரவுக்கு பின்பு அந்த ஒரு லீடர் மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் எடப்பாடின்னு வரும்போது விஜய் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படி ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஏடிஎம்கே ஓட்டு நிறையா ஏதோ கூடாரம் காலியாகுதுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப முக்கியமான காரணம் சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். திமுக பல வருஷமாக அரசியல் பண்ணுறது ஒரு கட்சியை வச்சு,
பாஜக தமிழ்நாட்டில். கரெக்டாக பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். தமிழக வெற்றி கழகமும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதிமுக கூட்டணி வச்சுக்கிறது யாரு கூட? பாஜக கூட. அப்போது இந்த ஒரு அதிருப்தி கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், கரெக்டு தான். பாஜக உள்ளே வந்தால் தீங்கு, தமிழ்நாடு கெட்டது அப்படின்றதெல்லாம் அது அப்புறம், அது ஒரு வேறு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனால் இங்கே நடந்த அரசியல், இந்த எலெக்ஷன் முன்னாடி இவங்க பேசின அரசியல், நடந்த அரசியல்லாம் பாஜக உள்ளே வந்துடும் திமுக பேசுது, டிவிகே வந்து மொத்தமாக பாஜக கூட மறைமுக கூட்டணி மொத்தமாக அடிக்குது எல்லாரையும். ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தது அதிமுகன்ற போது மக்கள் மனசில் வேறு மாதிரி ஒரு பின்பத்தை வந்து சைலண்ட்டாக உருவாக்கிட்டாங்களோ அதிமுக மேலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உறவுகளே, இது எனக்கு தோணுன விஷயம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அதிமுக இவ்வளோ பேர் டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான காரணம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த 4 விஷயங்கள் எனக்கு தோணுது. எத்தனை பேர் உங்களுக்கு தோணுச்சு? லாஜிக்காக இருக்குது, லாஜிக்காக இல்லை, நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்தியா டுடே ஓட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக. ஸோ அவங்க வந்து ஆக்சஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம், அவங்க வந்து ரிலையபிளான ஒரு நிறுவனம் தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் தெரியல, ஆப்வியஸ்லி ஓட்டு பெட்டியதான் தான் தெரியும். அவங்க கொடுத்துருக்க மாதிரி 98 to 120 டிவிகேன்னு சொல்கிறாங்க, 92 to 110 வந்து டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, 20 to 32 ஏஐடிஎம்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி கூட வேணாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 யார் டிஎம்கே, அப்புறம் ஒரு 70 சீட்டு 80 சீட்டு வரைக்கும் டிஎம்கே டிவிகே எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 போல் வந்து இவங்க எடுக்கிறாங்கன்னா மேபி களமே இப்படி மாறுமோ, அதிமுகவும் டிவிகேவும் இணைந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலான்னு மாறுமோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையோங்கி இருப்பது தாவேக்கா தான் இருக்கும். பட் நம்ம எலெக்ஷன் முன்னாடி என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா உறவுகளே? நானே கூட பேசியிருக்கேன், டிவிகேவும் ஏடிஎம்கேவும் செஞ்சால் கன்ஃபார்மாக 200 சீட்டு ஜெயிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி தான். ஆனால் அப்போ வந்து பாருங்களேன், நம்ம பேசின ஒரு ப்ரெடிக்ஷனே வேறு மாதிரி இருக்குது. இப்போ களமே எப்படின்னா, வேணும்னா அதிமுக போய் டிவிகே கூட சேர்ந்துச்சு, 2 பேர் மியூச்சுவலாக பேசிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் இந்த டிவிகே இருந்து அவங்க என்ன முடிவு எடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது. மேபி 2 வருஷம் நான் சிஎம் 2 வருஷம் நீ சிஎம் எடுக்கிறாங்களா, இல்லை எடப்பாடியோட டெப்டி சிஎம்லாம் ஒத்துப்பான்னு தெரியல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 2.5 years மாதிரி ஆட்சி அமைச்சு டிஎம்கே காலி பண்ணி விட்டுருவாங்களா? இங்கே பாருங்களேன், ஒரு எலெக்ஷன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு எலெக்ஷனாக தான் இருக்குல்ல. எவ்வளோ விஷயங்களை யோசிக்க வைக்கிறாங்க, எப்படி வேணாலும் நடக்கும், இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சுருக்காங்க. உண்மை தான் இல்லை, ஒரு 75 ஆண்டு கால திராவிட இதை ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியை கெடுத்துட்டாங்க சார். உண்மையாக சொல்கிற உறவுகளே, அங்கங்கே ஃபோன் பறகுது, பெரிய பெரிய லாபி பண்ணுவாங்க இல்லையா, பவர் சென்டராக இருக்கக்கூடியவங்களாம் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க, நம்மளுக்கும் தெரியுது, புலம்பி தள்ளுறாங்க. கரண்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதான் எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிஎம்கேல என்னங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு என்னங்க தோணுது, முடியலை அவங்களால. இதுவே ஒரு வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மனுஷன் உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, 4% 3% சொன்னவங்களாம் தண்ணி காமிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி நான் ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்கு, மறுபடியும் ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னே வந்து இன்னொரு எக்ஸிட் போல் அப்படின்னு தினமலர் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. தினமலருங்க, தினமலர் 52 74 சீட்டு டிவிகே, 3வது இடத்துக்கு அதிமுக கூட்டணி. இன்று வெளியான டுடேஸ் சாணக்கியா எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து இதை போட்டிருக்காங்க. பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குது. இதை எப்படி வந்து தினமலர் போது போஸ்ட் பண்ணுறாங்க, பரவாயில்ல, எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க உறவுகளே. அதாவது சில பேர்லாம் வந்து நான் குப்பர் அடித்து விழுந்தாலும் வந்து என் மீசையில் மண் ஓட்டாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கர்வமாக உர்ரா சூனாப்பானான்ற மாதிரி நம்ம கிரெடிபிலிட்டியை விட வேணான்னு தப்பான கணக்கு போடுறாங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு சேனலில் வந்து விஜய் அவர்கள் கட்சியை பற்றி ஒரு ஹைப்பை கொடுத்துட்றது, அப்புறம் அவங்க சொந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டு கொட்டுறது. எவ்ரிபடி இஸ் வாட்சிங் ஸோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அதான் நான் திரும்ப ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன், நம்ம ஒருத்தங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக மற்ற எந்த ஒரு கட்சியுமே நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, எந்த தலைவர் அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறவங்களாம் அசிங்கப்படுத்திருக்கீங்க, ஏளனமாக பேசியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக வந்து அப்பப்போ ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு லைட்டாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கொட்டு கொட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. ஸோ கால்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு சர்வே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வந்து நம்ம ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், இல்லை வந்து எத்தனை சாம்பிள்ஸ் நம்ம எடுக்கிறோம்லாம் முக்கியம் கிடையாது. மக்கள் கருத்தை அவர்கள் மனதாக அவங்களோட மனசாக அவங்களோட அறிவாக நம்ம இருந்து அனலைஸ் பண்ணி நம்ம அதை சொல்கிறோமா,
இயல்பாக வந்து அவங்க யோசிக்கிறத நம்ம சொல்கிறோமா அப்படின்றதான் இங்கே ஃபேக்டே தவிர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி தான்ப்பா பேசுகிற உனக்குலாம் என்னப்பா தெரியும், நீ வந்து பார்த்தோன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டு, உனக்கு என்னப்பா உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான்லாம் சேட்டலைட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டினவன், நான் எனக்குலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட்டு. இப்படின்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகுது 4ஆம் தேதி பொட்டியை திறந்த உடனே யாரெல்லாம் மார்க் தட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவர் சொன்னால் அப்படியே கரெக்டாக இருக்கும், எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தெரியுமா, இவர் எவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் தெரியுமான்னு சொன்னவங்களாம் முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெடிக்ஷன் தப்புன்னு மட்டும் நீங்கள் கை தூக்கிட்டு போக முடியாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்க. ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கக்கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் 10 சீட்லாம் இன்னும் தாண்டாதுங்க, WG தாண்டாதான் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்பக்கூடியதே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொல்கிறீங்க ஒரு இன்டர்வியூவில் உங்களோட சேனலில், என்னங்க விட்டா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 140 சீட் 150 சீட்லாம் வந்து சொல்கிறாங்க, விட்டா வந்து கலைஞர் இருந்தாருன்னா அவர் கூட விசிறு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கூட விசிறு தான் ஓட்டு போட சொல்லுவீங்க போல் அப்படின்னு நீங்கள் வந்து சர்க்காஸ்டிக்காக பேசுகிறீங்க. ஆனால் வந்து அதே நிறுவனங்கள் தான் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, 10க்கு மேலே வந்துட்டாலும் அரசியல் பேச விட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் நீங்கள் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணலை? மேக்ஸிமம் சர்வேல 10க்கு மேலே வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 120 வாங்குவாங்கன்னு சொன்னதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 10 சீட் மேலே வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட நீங்கள் சொல்லிய கடைசி வரைக்கும். அதாவது நம்ம ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஐ ஸ்டாண்ட் வித் மை பாயிண்ட் அப்படின்னா அது நியாயமாக ஆகிடாது. மக்கள் முட்டாள் கிடையாது. ஸோ வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்றது மக்கள் கருத்தாக இருக்க வேண்டும், அது திணிப்பாக இருக்கக்கூடாது, கருத்து கணிப்பாக இருக்கணும். நீங்கள் அதை திணிப்பாக வச்சுக்கிட்டு உங்கள் கிரெடிபிலிட்டியில் நான் சொல்கிறது கரெக்டு தான், உங்களுக்கு 100% தெரியும் டபுள் டிஜிட் அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதான் நீங்கள் சொல்கிறீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இல்லை ஐ மே பி ராங் அப்படி நீங்கள்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பேசணும்னா, ஏன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மென்டார் மாதிரி நீங்களாம் நிறைய கற்றுன்னு இருந்திருக்கோம் நாங்கள். ஆனால் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையை தூக்கிட்டு ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஆனால் ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி தான் தினமும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்க இன்னும் என்னடா இது இன்னுமே வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அப்படி இப்படியுமே பேசிகிட்டு இருக்காங்களே சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், தட்ஸ் யோர் விஷ். பட் நான் சொல்கிறேன் இது என்னோட கருத்து. ஸோ இன்றைக்கி வந்த டுடேஸ் சாணக்கியா எக்ஸிட் போலில் வந்து பார்த்திங்கன்னா 52 74 சீட் வந்து தாவேக்கா அடிக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து திமுக கூட்டணி வந்து ஒரு 100 சீட்டுக்கு மேலே வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று தான், விஜய் அப்படின்ற ஒரு விஜய் வேவ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் ஹூஸ் தி கேண்டிடேட், நோ மேட்டர் விச் கான்ஸ்டிடுவன்சி, ஒன்று ஆட்சியில் உட்கார்றாரு இல்லை எதிர்கட்சியாக வராரு. லீஸ்ட் கேஸ் ஓகேவா, லீஸ்ட் சினாரியோவில் 20 40 சீட் வராரு, ஹங் அசம்பிளி வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இதுதான் மக்களோட முடிவாக இருக்கும், இது இருக்கும். இது எங்களோட முடிவு கிடையாது. உறவுகளே, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கணிப்பு என்ன? ஏன்னா முந்தா நேற்று ஒரு கணிப்பு வந்தது, நேற்று ஒரு கணிப்பு வந்திருக்கு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க்? எடுத்தோடனே விஜய் நான் சிஎம் அப்படின்னு நிறைய பேர் போடுவீங்க எனக்கு தெரியும். பட் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிங்க. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா? ஸோ உங்களோட கருத்து ரொம்ப முக்கியம். நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ எம் வெயிட்டிங் ஈகர்லி ஃபார் 4th. ஒன்று மட்டும் நிச்சயம் நான் எப்போயும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், மாற்றம் உறுதி. நான் அதை ஷுவர் ஷாட்டாக இருக்கேன். மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரப்போவது உறுதி. அதில் நீங்கள் கவலையே படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுற மாட்டோம். மக்கள் விட்டுற மாட்டாங்க. மாற்றத்தை நோக்கி தான் ஒவ்வொரு குத்தும் குத்திருக்காங்க. எல்லாம் கும்மா குத்து இருக்கும் ஒவ்வொரு குத்தும். டோன்ட் வரி. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அண்ணா ஆன்சைட்டி ஆகுதுண்ணா, டென்ஷன் ஆகுது. டோன்ட் வரி, கூல். கன்ஃபார்மாக வரமாட்டாங்க. டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. மாற்றி மாறுவது உறுதி. இப்போ நான் வந்து நம்ம அதை பற்றி பேசலை, எந்த மாதிரி வரப்போகுது ஓகேவா? இப்போ டிவிக்கு ஏடிஎம் கூட சேருமா, இல்லை டிவிக்கு அப்பராண்ட் எடுத்து ஏடிஎம்க்கு டிவிக்கு கூட போகுமா, எப்படி? அப்படி தான். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த முழுசாக வந்து அவங்க உட்கார போகிறாங்கலாம் கிடையவே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மாற்றம் உறுதி. சரியா? ஸோ டோன்ட் வரி. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்ட் வந்துருச்சு. இப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். ஸோ
சாட்டர்டே சண்டே நம்மளோட டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கில் வந்து முக்கியமான 2 வீடியோஸ் போடுறோம். கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றி. நான் மறக்காமல் இன்னொன்று சொல்லிட்டு இருக்கேன், எல்லா வீடியோலையுமே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும், நம்மளோட கருத்து நிறைய பேர் போய் சேரும், ஆடியன்ஸை போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் நீடட். உறவுகளே 9884430900 உறவுகளின் குரல். நான் சொல்லியிருந்தேன், எனக்கு நிறைய ஆடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தமாக இல்லை எலெக்ஷன் பற்றியும் உள்ள கருத்துக்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கேருந்து யாராலும் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணலாம், நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஸோ அது உங்கள் குரல் நமது சேனலில் ஒலிக்கப்படும். நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம். ஒரு அரிய வாய்ப்பு, தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட உங்களால் சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். நன்றி, வணக்கம். சரித்திரம் படை